ஒன்றும் வீராவை ஏத்துக்கலாம் இல்ல. எங்க இந்த தருதலை? யாரு? என்ன இந்த வீட்டுல 100 தருதலையா இருக்கான்? அவன் ஒருத்தன் தானே இருக்கான். எங்க எங்க போனான்? வெளியே போயிருப்பான். வெளியே எங்க போயிருப்பான்? மறுபடியும் நேத்தி மாதிரி குடிச்சிட்டு ரோட்ல விழுந்து கிடக்க போயிருப்பான். உருப்படாதவன். அவனை நம்பி இந்த பொண்ணு வந்துச்சு பாரு, இத சொல்லணும். என்ன ஆச்சுன்னா? கடைக்கு 2 பேரும் ஒன்னதானே போவாங்க வருவாங்க. இவன் வருவான்னு வீரா அவ்வளவு நேரமா ரோட்ல நின்றுகிட்டு இருக்கு. நான் உங்ககிட்ட அன்னைக்கு சொன்ன பாத்தியா, என்னைக்காவது ஒரு நாள் அவன் இவளை நடு ரோட்ல விட்டு போயிடுவான்னு. இன்னைக்கு அது நடந்துருச்சு பாரு. இந்த பொண்ணும் அவன் வருவான்னு எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருந்தது தெரியுமா? வரலையே. அதான் நானே கூட்டு வந்துட்டேன். இன்னைக்கு கடவாசல நிறுத்தினவன் நாளைக்கு எங்கேயாவது வெளியில கூட்டு போய் நடு ரோட்டை நிறுத்திட்டு போயிடுவான். ஐயோ, இந்த நம்பிக்கை நீ அவன் கூட வந்தியம்மா, எனக்கு தெரியல. மாறா, டேய், எங்கடா போயிருந்த நீ? இல்ல ஒரு முக்கியமான வேலை. என்னடா முக்கியமான வேலை? உன் மேல எல்லாரும் கோவமா இருக்காங்கன்னு உனக்கு தெரியும்ல, அப்புறம் ஏன் மாறா இப்படி பண்ற? வீராவை நீ தானே தினமும் கடைக்கு கூட்டிட்டு போயிட்டு திரும்ப கூட்டிட்டு வருவ. அப்ப உனக்காக காத்திருப்பான்னு உனக்கு தெரியாது? நான் காலையிலேயே உனக்கு சொல்லி தானே அனுப்பினேன். இல்ல போகணும்ல, ஞாபகம் வந்துச்சு. வேற ஒரு முக்கியமான வேலை. அவளை கூட்டிட்டு வரதை விட உனக்கு என்னடா முக்கியமான வேலை? வெளி நீ ஒன்னும் பூசி முழுக வேணாம். அவனுக்கு இந்த உலகத்துல பெத்த தாய் தகப்பன் கட்டின பொண்டாட்டின்னு யாரும் முக்கியம் கிடையாது. அவனுக்கு முக்கியம் குடிதான். நீ உடனே பக்கத்துல போய் மோந்து பாரு, குடிச்சிருப்பான். பா, நான் குடிக்கலப்பா. ஏய் வாய மூடுற. குடிக்கலனா எங்கேயாவது சரக்கு வாங்கி வச்சிருப்பேன். மணிதான் 10ஆவது இல்ல, கடையை முடிடுவான்னு வாங்க போயிருப்ப. பத்தி எனக்கு தெரியாது. இவெல்லாம் திருந்த மாட்டாமா? ஏமா வீரா, நான் உங்ககிட்ட பல தடவை சொல்லிட்டேன், திரும்பவும் சொல்றேன். நீ இந்த வீட்டுல இருந்தா தான் உனக்கு பாதுகாப்பு நினைச்சுதான் உன்னை இந்த வீட்டுல வச்சிருக்கேன். இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. இப்பவே உன்னை உன் வீட்டுல கொண்டு போய் விட்டுறேன். உங்க அம்மா கிட்ட ஒப்படைச்சிடறேன். இவன் கூட இருந்தா எந்த வழியிலும் உனக்கு நல்லதே நடக்காது. இன்னைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. சீக்கிரமே எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுறேன். டேய், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஏன்டா அவர் பேசுற மாதிரி நடந்துக்கிற? எங்க தானே போன நீ? சத்தியமா நான் ஒன்றும் பண்ணல. வேற ஒரு முக்கியமான வேலை போயிருந்தேன். சரிடா, அந்த முக்கியமான வேலை தான் என்ன? அதை சொல்ல. சொல்ல முடியலனா ஏதாவது தப்பு பண்ணிருக்கான் தானே அர்த்தம். வாங்கத்த. டேய், ஏன்டா அப்படி பண்ற? வீரா, இங்க பாரு, நீ ஒன்னும் தப்பா நினைச்சுக்காதம்மா. அவன் இனிமே கரெக்டா வந்து உன்னை கூட்டிட்டு வருவான். இந்த ஒரு முறை அது ஏதோ ஒரு கலர் போட்டுருந்தாமா. இல்ல இப்ப ஞாபகம் இல்லம்மா. சரிண்ணா, இந்த கடை தான் உடைச்சாரா? ஆமாமா. ஆனா பாருங்களேண்ணா, கடை அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்குது. அது பழசெல்லாம் தூக்கி போட்டு புதுசா மாத்திட்டல, அப்படிதான் இருக்கும். ஏன்னா இவரு கடையை அடிச்சு உடைச்சாருல, அப்ப யாரெல்லாம் இருந்தாங்க? அப்ப நான் இருந்தேன், கூட என் முன்னாடி இருந்தா. இப்ப அவங்கள பாக்கலாமா? எங்க அவங்க? இல்ல, அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆமா. ஓ, வீட்டுக்கு போயிட்டாங்களா? அப்ப வேற யாராவது சுத்தி இருக்கவங்க பாத்தாங்களா? எல்லாரும் பாத்துட்டு தான் இருந்தாங்க. பாத்த யாராவது ஒருத்தர் கொஞ்சம் வர சொல்லுங்களேன். ஏமா, சாட்சி எல்லாம் பாக்கெட்ல வச்சு சுத்திட்டு இருப்பாங்க. கரெக்ட்னா, முடியாததான்ல. சரி. அவரு கடை உடைக்கும் போது என்ன மணி இருக்குனா? அது ஒரு 10 மணி இருக்குமா.
ஏம்பா ஆ? நேத்து நான் தானப்பா ட்ரெஸ் வாங்கிட்டு போனேன். கடை நல்லா தானே இருந்துச்சு. என்னமா அடிச்சு உடைச்சிட்டாங்க போய் சொல்ற? ஏய் சும்மாரியா ஏன்னா அப்படியா? நீங்க எத்தனை மணிக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா? மா 10 மணி இருக்குமா? ஆ. ஏன்னா நீங்களும் என் புருஷன் 10 மணிக்கு தான் வந்து கடை உடைச்சாருன்னு சொன்னீங்க. இவரெல்லாம் வாங்கிட்டு போனதுக்கு அப்புறமா தான் வந்து உடைச்சாரு. டைம் எல்லாம் பார்க்கல. குத்து மதிப்பா சொன்னம்மா. ஆ, அப்படிங்களா? சரி சரி சரி. கடை ரொம்ப சூப்பரா இருக்குண்ணா. சூப்பரா செட் பண்ணிருக்கீங்க. ஏன்னா போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன்னு சொன்னீங்கல்ல, ஃபோன் பண்ணி கொஞ்சம் வர சொல்லுங்களேன். நீ அந்த கட்டை எடு. சொல்றல எடு. ஓகே. என்னடா இப்படி பாக்குறீங்க? போலீஸ் ஸ்டேஷன் நம்பர் மறந்துருச்சா? நான் வேணா சொல்லட்டா? என்னம்மா திரும்ப கரெக்டா பண்ண வந்திருக்கீங்களா? என்னன்னா மரியாதையா நீங்க உண்மையை சொல்லலனா இந்த கடை தர மட்டம் ஆயிடும்னு சொல்றேன். அவ்வளவுதான். சொல்ல மாட்டாங்களாம். நீ எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க? போ அடிச்சு ஓட. போய் உன் வேலையை காட்டு. நீ சொல்லிட்டல டார்லிங். இங்க பாருங்கடா, என் பொண்டாட்டி சொன்னா நான் என்ன வேணா செய்வேன். தரமா செஞ்சிருவோமா? சார் வேணாம் 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 ப்ளீஸ் உடைச்சாதே உடைச்சாதே. அப்போ என்ன நடந்துச்சுன்னு மறைக்காம உண்மைய சொல்லுங்க. மாறா அவரு சொல்ல மாட்டாரு போலப்பா. நீ போ கடையை அடிச்சு ஓட. சரி ஓகே. நான் விடுறீங்களா? இல்லன்னா முதடி உங்களுக்கு தான் விழும். தம்பி தம்பி நான் இருப்பா, விடுறேன். இருப்பா, இருப்பா, இருப்பா. நான் சொல்லிடுறேன்ப்பா.